இன்றைக்கி பன்னீரும் சீஸும் வீட்லேயே செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு பன்னீர் செய்கிறதுக்கு 1/2 லிட்டர் பாலை ஸ்டவ்வில் வச்சு பால் நல்லா கொதித்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் பால் நல்லா தெரிஞ்சு இந்த மாதிரி வந்துடுச்சு. இதை ஒரு துணியில் ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். மேலே கொஞ்சம் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு புழிஞ்சால் இந்த அளவுக்கு பன்னீர் கிடச்சிருக்கு. இதை அப்படியே கவர் பண்ணி வெயிட்டான கல்லை மேலே வச்சு கொஞ்சம் நேரம் ஃபில்டராக வச்சிட்டேன். அப்புறம் சீஸ் பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு பால் லைட்டாக சூடான உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 டீஸ்பூன் லெமன் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் பால் அப்படியே லப்பர் மாதிரி தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. அதை எடுத்துட்டு அதை வாட்டரில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்து சூடு பண்ணிவிட்டு சீஸையும் உள்ளே போட்டு எடுத்து விரித்து ப்ரெஸ் பண்ணி இதே மாதிரி 2 டைம்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணி வச்சிட்டேன். இதை நார்மல் வாட்டரில் போட்டு எடுத்தால் அவ்வளோதான், சீஸும் ரெடி, பன்னீரும் ரெடி ஆகிடுச்சு. சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிட்டேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. எல்லாமே கொஞ்சமாக தான் வந்திருக்கு. பட் நம்மளே ஒரு விஷயம் ட்ரை பண்ணி கிடைக்கும் போது ஹாப்பியாக தான் இருக்குது. இதை வச்சு என்ன ரெசிபி பண்ணியிருக்கேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.